ஓம்ங்கிற மந்திரத்தை இயற்கையாகவே மலைகள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியும். அப்படி ஒரு இடமே இல்லை தம்பின்னு சொல்கிறவங்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் திபெத்துக்குமான பார்டரில் தான் இந்த இடம் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். ஹெல்ப் பண்ணுறது கூட யாருமே இல்லை. இங்கெல்லாம் செங்குத்தா ஏறுறது தெரியுதா, வண்டியே முட்டுது. இந்த இடத்துக்கு பேர் ஓம் பர்வத்னு சொல்லுவாங்க. 90களில் கைலாமலை யாத்திரை போன ஒரு பக்தர் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இடத்துல நீங்க நின்று பாத்தீங்கன்னா ஓமுங்கிற வடிவத்துல நேபாள் சைடு இருக்கிற மலைகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நமக்கு காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதி கைலாயம் பயணம் பண்றவங்க எல்லாரும் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போறாங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா அதெல்லாம் முடிச்சுட்டு ஹெட்ஃபோன் எடுத்துட்டு என் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஓம் பர்வதம் பயணத்துக்கு போக போறோம். தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏன்டா வர்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப பாருங்க இந்த அழகை, இந்த இருக்கான் பாருங்க என் தலைவன். இவனை பார்க்கறதுக்காண்டி தான் அவ்வளோ தூரத்தில் வந்து வர்றோம் ஃப்ரெண்ட்ஸ். வர்ற 2025 நியூ இயரை செலிப்ரேட் பண்ண நாங்கள் கேதர்கந்தாக்கு போகலான் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்த சில நண்பர்கள் கேதர்கந்தாக்கு போகிறதுக்கு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த நியூ இயர் செலிப்ரேஷனை ஒரு அழகான கேங் ட்ரிப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களில் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, கேதர்கந்தா போகணும்னு ஆசைப்பட்டீங்க, அதாவது நியூ இயரை எங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. நியூ இயரில் மீட் பண்ணலாம் வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவை காணா செத்துட்டேனா? இருங்க பாய், இதோ வரேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு ஒரு அருமையான நாளாக அமைய போகுது. நம்ம பயணத்தோடைய முதல் டார்கெட்டை இன்னைக்கு நம்ம அடைய போகிறோம். ஸோ 2வது டார்கெட் நாளைக்கு வந்து ஆதி கைலாஷ் போக போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஓம் பர்வத்தை பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லாக வந்து இன்னைக்கு மழை இல்லை. 2 நாளாக மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வெயில். ஆனால் ஒரு 11 மணிக்கு மேலே வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக மாறுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஓம் பர்வத்தை பார்த்தாகணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுங்க. வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு கனவு நாள். இப்படி ஒரு நாள் வராதான்னு பல நாள் நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். நாம இப்ப இருக்கிற இந்த இடத்துக்கு இங்க உள்ள லோக்கல் மக்கள் வர்றதுக்கே வந்து பெர்மிட் வாங்கிட்டு தான் வரணும். நம்ம நிக்கிற இந்த மண்ணில் கால் வைக்கணும்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து அனுமதி வேணும். சும்மா நினைச்ச உடனே இந்த இடத்துக்கு வந்துட முடியாது. அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனான ஏரியா இது. அப்பேற்பட்ட இடத்துக்கு யார் யார் வர்றாங்கிறத மலைகளும் காடுகளும் எங்களை சுத்தி நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. போகிற வழியில் நீங்கள் அன்னபூர்ணா மலைத்தொடரை பார்ப்பீங்க. அந்த பக்கம் நேபாளில் இருக்க அன்னபூர்ணா மலை. அந்த மலையோடைய பேஸ் கேம்புக்கு நெக்ஸ்ட் இயர் போயிடுவோம். முடிஞ்சால் மலையோடைய டாப்பிக்கே போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து அதுக்கு நிறையா ட்ரைனிங் வேணும். நான் இன்னும் அந்த அளவுக்கு தயாராகிட்டேனாங்கிறது எனக்கே தெரில. ஆனால் கான்ஃபிடென்ட் இருக்குது. ஒன்ஸ் இறங்கிட்டேன்னா கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் திரும்பி வருவேன். பட் வந்து இருந்தாலும் ஆர்வக்கோளாறுலாம் செயல்பட்டுறக்கூடாது. ஸோ அதனால் அன்னபூர்ணா மலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மலைத்தொடர் அதுதான் வந்து அன்னபூர்ணா மலைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது வந்து மலைத்தொடர். அந்த மலையோட தொடர்ச்சி இருக்கும் இல்லையா, தொடர்ச்சியில் இப்போ நமக்கு தெரியுது. இங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் கேட்கும்போது நீங்கள் பார்க்குறது அன்னபூர்ணா மலைன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கல பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. ஒரு சேரை போட்டு உட்காந்து அந்த மலையவே நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு அழகுங்க. ஒரு நாள் நம்ம அந்த மலையோடைய டாப்பில் இருப்போம். இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வானத்தையே தொடுற அளவுக்கு பிரம்மாண்டமாக உயர்ந்திருக்கிற அந்த மலையை பார்க்கும்போது இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்தது எதுவுமே வீணாகலை அப்படிங்கிற மாதிரி தோணும். எங்களுடைய வண்டியில் காற்றை கிழிச்சிக்கிட்டு நாங்கள் வேகமாக போயிட்டு இருந்தோம். என் வாழ்க்கையில் இதை விட மோசமான ரோடுன்னு நான் வேற எதையுமே சொல்ல மாட்டேன். எந்த நேரத்தில் வேணாலும் உயிரை பறிக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக போகணும். சிலர்லாம் கமெண்ட்ல சொல்றாங்க, ஏன்பா ஆனா ஊனா வீடியோவில் பயங்கரமாக பயமுறுத்துற அப்படின்னு. நாம ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க இருக்கிற அழகை சொல்றோமோ இல்லையோ, அங்க இருக்கிற ஆபத்தை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா உயிர் ஒரு தடவை போச்சுன்னா திரும்பி வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த பயணம் மேற்கொள்ளும் போது பயங்கரமாக கஷ்டம் தான் படுறேன். ஆனால் அது வீடியோவை எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி கெத்தா என்னால் என்ன வேணாலும் முடியுங்கிற மாதிரி நான் எடிட் பண்ணி போடுவேன். அப்படி இருக்கும்போது தான் வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். சுவாரஸ்யமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் அப்படி பண்ணுறதே தவிர, ஆனால் அதை சில பேர் வந்து நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டேஞ்சரான இடங்களில் வந்து அசால்ட்டாக பயணம் பண்ணும்போது அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். அதனால ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதை மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஏன்னா அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் பயங்கரமான ஆபத்தும் இருக்கும். இப்போ நம்ம ஆதி கைலாஷும் ஓம் பர்வதமும் பிரிகிற இடத்துல இருக்கோம். ஸோ நம்ம இப்போ குஞ்சியில் இந்த ரோட்டு வழியாக வந்தோம். அதே ரோடு வந்து இந்த பக்கம் போனோம்னா
ஆதி கைலாஷ். இங்கே பாருங்க, வெல்கம் டு ஆதி கைலாஷ் போர்டு வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பக்கம் போனோம்னா ஆதி கைலாஷ், அதே நம்ம இந்த பக்கம் போனோம்னா ஓம் பர்வத். இந்த சைடு தான் வந்து அந்த காலாபனி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த காளி ரிவர் வந்து உருவாக்குற இடம். நான் ரீசெண்டாக அந்த வர்ற ட்ராவலெலாம் காமிச்சேன் இல்லையா, ஒரு ரிவர் நம்ம ரோட்டோரத்துலேயே ஒட்டிகிட்டு இருக்குங்க. அது வந்து ரிவர் பேர் காளி ரிவர். அந்த காளி ரிவர் உருவாக்குற இடம் அந்த காலாபனி அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அண்ட் வந்து இன்னைக்கு நம்ம மொதல் டார்கெட்டாக முடிக்க போகிறோம். அந்த மொதல் டார்கெட்டில் என்ன பண்ண போகிறோம்னா சைனாவுடைய பார்டரை நெருங்கி போகிறோம். ஸோ சைனா சில நேரங்களில் கோவப்படுறது இதனால தான், பார்டர் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணுறாங்களே, கிட்ட நெருங்கி வராங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து நிறைய தகவல்கள் இருக்குது, போக போக சொல்கிறேன் நான். இது குஞ்சியில் நம்ம வந்த பாதை. இந்த பக்கம் வந்து இந்த ரோட்டு வழியாக மேலே போவோம். அது நாளைக்கு போவோம். நாளைக்கு போனோம்னா நம்ம ஆதி கைலாஷை பார்க்கலாம். அந்த வெல்கம் போர்டில் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த சைடு போங்க அப்படின்னு. இந்த சைடு போனால் ஓம் பர்வத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம். போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகான இடங்கள். ஒவ்வொரு இடத்தையும் நின்று பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. அதனால் வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே இங்கிட்ட அங்கிட்ட பார்த்துட்டு ஒரு செம்மையான நீரோட வந்துச்சு. அந்த நீரோட கிட்ட நிப்பாட்டினோம். ஓம் பர்வதம் போகிற வழியில் ஸோ இங்கே வந்து காளி நதி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. காலாபனிங்கிற ஒரு இடத்துல தோன்ற இந்த ரிவர் வந்து போக போக பெரிய ரிவராக மாறி போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ அது கிட்ட தான் போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தோன்ற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கோம். தோன்ற இடம் முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், இல்லாட்டி அதை மிஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் காலாபனி ரிவர் கிட்ட போய் பார்ப்போம். அதாவது மழை நேரங்களில் மழை பெய்யும் இல்லையா, அப்போல்லாம் இந்த இடம் வரைக்கும் தண்ணி ஓடும். அதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம். ஸோ அவ்வளோ பயங்கரமாக இருக்கு ஓடும் இந்த தண்ணி. இவ ஏன் இந்த ரிவர் கிட்ட போய் ரொம்ப நேரம் நின்று டைம் வேஸ்ட் பண்றான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போன வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம நேபாள பிரிக்கிற ஒரு ரிவர் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி காமிச்சோம் இல்லையா வீடியோல. அது கூகுள்ல வந்து சாரதா ரிவர்னு சொல்லும். அங்க உள்ள மக்கள் வந்து காளி ரிவர்னு சொல்லுவாங்க. அந்த காளி ரிவர் உருவாகிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம இப்ப இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கோம். இந்த ரிவர் உருவாகிற இடம் காலாபானின்னு ஒரு கிராமத்துல இருந்து உருவாகுது. இந்த காலாபானியில உருவாகி வர்ற ரிவர் வந்து தார்ச்சுலா வரைக்கும் போகும். அதாவது தார்ச்சுலான்னு ஒரு இடத்துல போன வீடியோல நம்ம தங்கி இருந்தோம் இல்லையா, அங்க வரைக்கும் போகும். அதையும் தாண்டி போகும். இந்த ரிவர் எவ்வளவு முக்கியம்னா, இந்த ரிவருக்கு அந்த பக்கம் நேபாள், இந்த பக்கம் வந்து இந்தியா. இது ஒரு எல்லைக்கோடா மட்டும் இல்லாம நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஊதா கலர்ல தண்ணி வந்துட்டு இருக்கும். பயங்கர ஜில்லுன்னு பனிமலைகளுடைய ஐஸ் உருகி அது தண்ணியா வந்துட்டு இருக்கு ஃப்ரெஷ்ஷா. கொஞ்ச நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் ரோடு எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. அதாவது ஆதிகேலாங்க கூட கொஞ்சம் ரோடு போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். பட் இங்கே வந்து ஓம் பர்வதம் போகிறதுக்கு இப்போ தான் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் யாராவது நீங்கள் வர்றீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ரோடெல்லாம் போட்டிருப்பாங்க. பட் இப்போ ரோடெல்லாம் தாறுமாறாக இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். ஹெல்ப் பண்ணுறது கூட யாருமே இல்லை இங்கெல்லாம். செங்குத்தாக ஏறுறது தெரியுதா, வண்டியே முக்குது. சங்கிலி கருப்பு வந்துட்டோம். ஓ, அங்கே பாருங்க தண்ணி ஓடுது. வாட்டர் ஃபால் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது பேர் ரோடு ஃபால். தண்ணி 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 ஃபுல் தண்ணி. ஆத்தாடி, காளி மாதா மந்திர். இந்த காளி மாதா மந்திர் எவ்வளோ வீடியோலேயே பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்பவே முடியல. குஞ்சி கிராமத்தை தாண்டி ஓம் பருவத்தை நோக்கி 9 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம போயிட்டு இருக்கும்போது காளி மாதா டெம்பிளை பார்ப்போம். இந்த கோயிலுக்கும் ஆதி கைலாயத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது டீட்டெயிலாக எனக்கு தெரியல. ஆதி கைலாயத்துக்கு போறவங்க, ஓம் பருவத்துக்கு பார்க்க போறவங்க, அந்த மாதிரி போறவங்க எல்லாரும் இந்த கோயிலை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய வாக்கு. நாங்களும் உள்ள போய் பார்த்தோம். உள்ள போனா வந்து இந்த ரிவர் உருவாகிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஆக்சுவலா இப்போ நம்ம இருக்கிற இடம் காலாபானிங்கிற இந்த கிராமம். இந்த கிராமத்துல நிறைய பழங்குடியினர் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பழங்குடியினர் எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து கடத்திட்டு இருக்காங்க. அதாவது தார்ச்சுலா, பித்தோரகரா, இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல பார்த்த இடங்கள் இருக்கு இல்லையா, அங்க வந்து போங்கன்னு சொல்லி இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஃபுல்லாமே ஆர்மி ஏரியாவா இருக்கு. கொஞ்சம் பேர் இன்னமும் வந்து இங்கேயே குடிசை போட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த கோயில் நிர்வாகமும் இங்கே பக்கத்துலயே இருக்காங்க. இதுக்கு பக்கத்துலயே ஆர்மி கேம்பும் இருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க காலாபானிங்கிற அந்த கிராமத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரிவரை பார்த்துட்டுலாம் வந்தோம் இல்லையா, அந்த ரிவர் உருவாகிற இடம் இந்த கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல இருந்தா இந்த ரிவர் உருவாகி போக போக நிறைய நீரோடைகள்லாம் ஒன்னா
எல்லாம் சேர்ந்து ஒரு காட்டாறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள போனோம், நிறைய பேர் வேண்டுதல்கள்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்தாங்க. காளி மட்டும் இல்ல, சிவனும் இருந்தாரு, ஹனுமாரு, ராமனு எல்லாரையும் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் உள்ள போய் பார்த்து சுத்தி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பினோம். ஸோ இது வந்து காலாபாணி அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு முன்னாடி செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டு கிட்ட தான் இந்த காளிமாதா கோயில் இருக்கு. வந்துட்டோம். ஆனால் எப்படி இந்த இடத்துக்கு தண்ணி வருதுன்னு தெரியல எனக்கு. கிட்ட போய் பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள், ஓரத்து ஃபுல்லாக மணி காற்றடிச்சு அந்த மணி ஃபுல்லாக அடிக்கும் போல். சவுண்ட் நல்லா இருக்குல்ல. அருமையாக இருக்குங்க கோயில். செப்பலெல்லாம் முன்னாடியே ரிமூவ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. இது பக்கத்தில் ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க தான் இந்த எல்லை பகுதியில் இருக்கிற எல்லா இடத்தையும் சேஃபாக பார்த்துக்கிறாங்க. ஃபுட் ஃபேஸ். ஓகே, செருப்பை இங்கேயே கழட்டி விட்டுட்டு போக வேண்டியதான். இதான் நண்பர்களே நம்ம தேடி வந்த காளிமாதா கோயில். இங்கே பாருங்கள், தண்ணி அப்படியே அழகாக இங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா காடுன்னு இருந்தால் ஐயனார் கண்டிப்பாக இருப்பார். ஸோ ஐயனார் வந்து காப்பாற்றுற மாதிரி காளியும் இருப்பாங்க. காளி, ஐயனார் இவங்க 2 பேருமே காட்டுக்கு போகிறதுக்கு, வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் சாமி கும்பிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த காட்டில் இந்த காளி அம்மன். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போகணும். அது இங்கே நிறைய தமிழ் பீப்புளெலாம் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. சில பேர்லாம் எல்லோரெலாம் நம்ம மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. சில பேர் சாமி கும்பிட்டு போவாங்க. அற்புதமாக இருக்குல்ல. சிவன் இந்த இருக்கார் பாருங்க, சிவன். இங்கே இருக்கிறது காளியம்மா. ஓம் பர்வதத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே காளி கோயிலுக்கும் சிவனும் இங்கே இருக்கார், காளியம்மனும் இருக்காங்க. ஸோ சாமி கும்பிட்டு தான் போனோம். கோயிலை பார்த்தாச்சு. உள்ள அற்புதமாக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு உள்ள ஃபுல்லாமே நிறைய வேண்டுதல் நினைக்கிறேன். நிறைய பேர் அவங்கவுங்க துணி வாங்கி கட்டி விட்டுருக்காங்க. இது பார்க்கையில் உள்ளே வரும்போது கீழே கம்பளி போரெல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகலாம். ஃபைனலி காளி மாதா கோயிலை கும்பிட்டாச்சு. குஞ்சி கிராமத்தை தாண்டி போயிட்டு இருக்கும் போது ஒரு செக் போஸ்ட் வரும். இதுக்கு தான் நம்ம பெர்மிட்டை எடுக்கிறது. அங்கே 2 பெர்மிட்டை காமிச்ச பிறகு தான் உள்ளே விடுவாங்க. இந்த பெர்மிட்டுக்காக தாங்க நம்ம 1 வாரம் அங்கேயே தங்கியிருந்தோம். ஏன்னா பெர்மிட் இல்லாமல் நம்ம போக ஆரம்பிச்சோம்னா செக் போஸ்ட்டில் பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க நம்மளை. அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம பேரை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஈவினிங்குள்ளே இவங்க வராட்டி தேட ஆரம்பிச்சிருவாங்க போல. செக் போஸ்ட்டில் நம்ம என்ட்ரியை போட்டுட்டு வண்டியை சீறி பாஞ்சிக்கிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இருக்கிற ரோடு இருக்குதே, உங்கள் டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். கரடு முரடா இருக்கும். இப்பதான் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பயங்கர டேஞ்சரான பாதைகள். சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி நீ இந்த அளவுக்கு மோசமான ஒரு டிராவல் பண்ணதே கிடையாது. ஒவ்வொரு செகண்டுமே பயந்து பயந்து கவனமா தான் போயிட்டு இருந்தோம். ரைட் சைடு பயங்கர பள்ளமா இருக்கும். லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா மலையில இருந்து கல்லுங்க அங்கங்க உருண்டு வந்து விழுந்துட்டு இருக்கும். நம்ம இந்த ஓரத்துலயும் போக முடியாது, அந்த ஓரத்துலயும் போக முடியாது, நடுவுலயே தான் போகணும். இதுக்கு நடுவுல ஏத்தாப்புல வர்ற வண்டிங்க, அதை யோசிச்சு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகணும். நம்ம இப்ப காலாபாணி வில்லேஜ்ல இருக்கோம். ஸோ ஒரு 2 இடத்துல செக் போஸ்ட், ஒரு இடத்துல செக் போஸ்ட் மாதிரி வந்துச்சு. ஸோ அங்கே செக் போஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு நம்ம வண்டி நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய பெர்மிட் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வண்டியை நோட் பண்ணி வச்சுட்டு, இங்கே இருக்குள்ளே பக்கத்தில் ஆர்மியோடைய சாப்பாட்டு இது மாதிரி இருக்குது, லங்கர் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் போகும்போது சாப்பிட்டு போங்க, அது ஃபஸ்ட்டுனா வந்து சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த சைடு உள்ள கடை எதுவும் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வில்லேஜ் இப்போ தான் பில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி பாருங்கள், ஒரு 4-5 வீடு தான் இருக்குது. போக போக பில் பண்ணுவாங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த லோக்கல் பீப்புளே இங்கே உள்ளே வர்றதுக்கு பெர்மிட் வாங்கிட்டு தான் வரணும். ஒரு வாரத்துக்கு ஒரு பெர்மிட் அப்படி வாங்கிட்டு தான் உள்ளே வரணும், திரும்பி போகணும், போய் பெர்மிட் வாங்கிட்டு தான் வரணும். ஸோ இந்த இடத்துல உள்ள மக்கள் எல்லாம் கீழே கொண்டு போயிட்டாங்க. சின்னதாக உருவாகிற காலாபாணி, அதாவது காளி ரிவர் போக போக வலுவெடுத்து
போக போக வழியெல்லாம் மலையில் இருக்குல்ல, அந்த மலையிலேருந்து வர தண்ணியெலாம் சேர்ந்து நம்ம அந்த தார்ச்சுலாவில் நேபாளுக்கு நடுவுக்கு பார்டரில் அந்த ரிவர் தான் நம்ம வந்து நேபாளையும் இந்தியாவையும் பிரிக்குது. ஸோ அந்த ரிவர் தான் அப்படியே போக போக வலுவெடுத்து பெருசாக போயிட்டுருக்கு, காட்டார் மாதிரி வருது. ரீசெண்டான கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன இப்போ வச்சுன்னா, ஒரு பையன் வந்து அந்த ரிவரில் அடிச்சுட்டு போயிட்டானா, 28 வயசு, என் வயசால் தான் அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி அந்த எஸ்டிஎம் ஆஃபீஸில் இதில் ஒட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு அந்த ரிவர் வலுவெடுத்து போக போக எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக போகுதுன்னு. அதை வந்து அந்த பையன் அடிச்சுட்டு போயிட்டான். அவனை யாராவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தகவல் சொல்லுங்கிற மாதிரி எஸ்டிஎம் ஆஃபீஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒட்டி வச்சுருந்தாங்க. அதை படித்து பார்க்கல தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஓம்பர்வதம் கிட்ட நெருங்கி போகிறோம். ஸோ போக போக கிட்ட நெருங்கி போயிடுவோம். இந்த ரோடெல்லாம் அப்படியே வளைஞ்சு போகுது. இந்த மலையில் தான் ஏறி போகிறோம், வளைஞ்சு போகிறோம், அப்படியே வளைஞ்சு போகுது, உங்களுக்கு தெரியாது. ஸோ கிட்ட நெருங்கிட்டோம், அவ்வளோதான், ஓம்பர்வதத்தை பார்க்க போகிறோம். அவ்வளோதான்ப்பா, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்கிற மாதிரி இமயமலை எங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ பளிச்சுன்னு அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. மேலே போக போக ஒவ்வொரு மலைகளும் அழகாக இருக்குது. எல்லா மலைகளையும் நம்ம ரசித்து பார்த்துட்டே இருக்கலாம். இந்த மலை தான் அந்த ஓம்பர்வதமா, அந்த மலை தான் ஓம்பர்வதமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றையும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு கைடு எங்கள் கூட இருந்திருந்தால் அவருங்க வெயிட் பண்ணுங்க, இருங்க பாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். பட் எங்களுக்கு நாங்களாக தானே போகிறோம், அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஹாப்பியாக வந்து போயிட்டே இருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஓன் பருவத்தை பார்க்க போகிறோம், எந்த நிலச்சரிவு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போயிட்டு இருந்தோம். இங்க இருக்கிற மக்களால நமக்கு எந்த எங்களுக்கு முன்னாடியே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டுருப்போம். எங்களுக்கு முன்னாடியே காலங்காத்தால எந்திரிச்சு போனவங்களாம் பார்த்துட்டு வேனில் திரும்பி ஏற்றாப்புல வந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ புழுதி, அந்த புழுதியிலையும் வந்து வண்டி எப்படியாவது சேஃபாக ஓட்டிட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் வந்து பயங்கர கல் முள்ளுமா இருக்குது, அதாவது செங்குத்தாக இருக்குது, வண்டியை விட்டோம்னா அந்த வெயிட்டுக்கு பின்னாடி இழுக்குது. அந்த மாதிரி நேரங்கள்லாம் இறங்கி வண்டியை சேஃபாக நாங்கள் அந்த இடத்த விட்டு கடந்துட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட ஆரம்பித்தோம். இந்த பயணம் கஷ்டம்தான், பட் அதுலேயும் ஒரு பயங்கரமான இன்பம் இருக்கும். என்ஜாய் பண்ணிகிட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்போ தான் நண்பர்களே ஒரு இடம் வந்துச்சு. போகிற வழியிலேயே ஒரு மலை மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டோம். நாங்கள் தேடி வந்தது அதுதானான்னு எங்களுக்கே சந்தேகமாக இருந்துச்சு. நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோங்கிறத நம்புறதுக்கே எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஓம் பர்வத். இயற்கையாலேயே ஓம்ங்கிற மந்திரத்தை மலைகள் தன்னைத்தானே செதுக்கி உருவாக்குன ஒரு இடமா அந்த இடம் இருக்கும். மனிதனால் செதுக்கப்பட்ட பல சிற்பிகளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இயற்கையே உருவாக்குன ஒரு இடத்த நீங்கள் வந்து இங்கே தான் பார்க்க முடியும். அந்த இடத்த பார்த்துட்டு நாங்கள் பிரமிச்சு போய் நின்றுட்டு இருந்தோம். 90களில் மானசரோவர் கைலாஷை வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் ட்ரெக்கிங் பண்ணி போவாங்க. போன வீடியோ பார்த்தீங்கன்னா தார்ச்சுலான்னு ஒரு இடத்துல நம்ம பெர்மிட் கிடைக்காம ரொம்ப நின்றுட்டு இருந்தோம் இல்லையா. அந்த காலங்களில் இந்த மாதிரி பெர்மிட் எல்லாம் வாங்குறதுக்காண்டி வெயிட் பண்ண தேவையில்லை, ட்ரெக்கிங் பண்ணி போகலாம். அதுக்கு வேற ஏதோ ப்ரொசீஜர் இருந்திருக்கு. ட்ரெக்கிங்னா சும்மா இல்லை நண்பர்களே, தார்ச்சுலாலேருந்தே ட்ரெக் பண்ணி போகணும். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்.
நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு சேகர் சார் பற்றி தெரியும். சேகர் சார் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி சொன்னார், இன்றைக்கி நீங்கள் தார்ச்சுலாலேருந்து உள்ளே போகிறீங்க இல்லையா, அந்த தார்ச்சுலாலேருந்து ஒரு காலத்தில் நாங்கள் நடந்தே போய் ஓம் பர்வத் ஆதி கைலாஷை பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு முன்னாடி உள்ளவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்தே போன ஒரு இடத்த நம்ம இன்னைக்கு ஒரு பைக்கு மூலியமாக வர்ற அளவுக்கு ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுத்து நாம பார்க்குற அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் வேன்லையோ பைக்லையோ வந்து ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் அன்னைக்கு 100 கிலோமீட்டருக்கு மேலே ட்ரெக் பண்ணி இந்த மலைப்பாதைகள் வழியாக நடந்து வந்திருக்காங்க. அந்த காலங்களில் இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் பெரிய சண்டை எதுவும் கிடையாது. அதனால அப்போ வந்து மானசரோவர் கைலாஷுக்கு கிட்ட போய் நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த வழியா மானசரோவர் கைலாஷை பார்க்க போறவங்கல யாரோ ஒரு ஆளு இந்த மலையை நின்று பார்த்துருக்காரு. இது என்னது, இது ஓம் வடிவத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவர் பல பேருக்கு சொல்லி தான் இந்த விஷயம் வந்து பல பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஒருத்தர் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு பல பேருக்கு சொன்னனால தான் இந்த இடம் ஃபேமஸ் ஆயிருக்கு. இப்போ ஓம் பர்வதன் வச்சிருக்காங்க. ஆனா இது சுத்தி உள்ள இடங்கள்ல இன்னும் பல விதமான அற்புதங்கள் இருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. கண்ணிமைக்காம ஓம் பருவத்தை கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு முன்னாடி ஒரு வேன் வந்துச்சு. அந்த வேனில் இருக்கிற அண்ணன் எங்களுக்கு பழக்கமான ரவிக்குமார் அண்ணன், அவர் எங்களை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியிலேயே நாங்கள் வந்து ஓம் பருவத்தை பார்த்துட்டோம். வரணும் இங்கே வண்டிங்கெல்லாம் டாப்பில் அந்த வியூ பாயிண்டில் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் போகிற வழியிலே பார்த்துட்டோம். அங்கே தெரியுது பாருங்கள் ஓம் பருவத். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியாது, உல்டாவாக தெரியும், செல்ஃபி கேமரா இல்லையா சொன்னால. ஸோ பயங்கரமாக இருக்குங்க. அங்கே போனால் இன்னும் கிட்ட தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ட போய் பார்ப்போம். ரியலியா இயற்கையுடைய அற்புதம், ஆச்சரியம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுமா? ஓ, இவர் சார் ஃபைனலி மீட் பண்ணிட்டோம். ஆமாம், இப்போ தான் போகிறோம். பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். செம எப்படி இருந்துச்சு? பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எந்த ஒரு இடையிலும் இல்லாமல் ரீச் ஆகலை. நான் கூட பண்ணேன். ரீச் ஆகலை, டவர் இல்லாத தெரியாது. நான் திருப்பி உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் தந்துருக்கேன். தைரியத்துக்கு நான் பேசிக்கிறேன்ப்பா. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். சாஸ்கேனா பரவாயில்ல, ஆம்பளை தெரியுமா? சாஸ்கே இருக்கிற ஒரு துறையில் நீயும் நம்பி வந்திருக்க. எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் 2 பேரும் நல்லபடியாக வந்து சேரணும். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தார்ச்சியில் வந்தோடனே கால் பண்ணுறேன் நான். ஓகே சார். சேஃபா. இங்கே பார்த்தோன்னே இதாகிடுச்சு. கிட்ட வந்தாச்சு. தேங்க்யூ சார். இந்த ஓம் பர்வதம் மலையே நேபாளுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. நாம நேபாளுக்கே போனாலும் அந்த மலை மேல ஏறி நின்றாலும் நமக்கு நம்ம ஓம் பர்வத் மலையில தான் நிக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா தூரத்துல இருந்து பார்த்தா தானே இப்படி ஓமுங்கிற வடிவத்துல அந்த மலை இருக்குன்னு தெரியும். அவ்வளோ பெரிய மலையே ஓமுங்கிற வடிவத்துல இருக்கு. நம்ம அதுல போய் நின்றுகிட்டு இருந்தோம்னா வெறும் பாறை, நமக்கு பெருசா தெரியாது. ஆனா இப்ப நம்ம போற அந்த வியூ பாயிண்ட்ல நின்று பார்க்கும்போது அந்த ஓமோட வடிவம் வந்து அழகா தெரியும். அந்த வியூ பாயிண்ட்ல ஒரு கோவில் மாதிரி வச்சிருக்காங்க. அங்க ஆர்மி ஆஃபீஸர் இருந்து இங்க யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிற என்ட்ரி பாயிண்ட்டும் வந்து போட்டுட்டு திரும்பி அவங்க போயிட்டாங்களான்னு பார்த்து செக் பண்ணி என்ட்ரி போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நான் அப்புறமாட்டிக்கு உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு வழி அந்த வியூ பாயிண்ட் கிட்ட நாங்க வந்துட்டோம். ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து எங்களுடைய பெர்மிட்டை வாங்கி செக் பண்ணிட்டு என்ட்ரி போட்டுட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க அந்த இடம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பிரணவ மந்திரமாம் ஓம்ங்கிற மந்திரம் இயற்கையாகவே உருவாகி இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதுதான் ஓம் பர்வத். இது வந்து சைனாவில் இருக்கிற கைலாஷ் மானசரோவர் இருக்கு இல்லையா, அந்த இடத்த, அதாவது ஒரு 1996 அந்த டைமிங்கில். ஸோ வந்து அப்போல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ட்ரெயின் சைனாவுக்கு உள்ளே போய் திபெத்துக்குள்ளே போய் அந்த மலையை பார்த்துட்டு வந்தவங்கலாம், பாத யாத்திரை வந்தவங்க கரெக்டாக இந்த இடத்துல நின்று இந்த மலையை பார்க்கும்போது இது ஓம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அவங்க ஆச்சரியப்பட்ட உடனே அது பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் பில்கிரிம்ஸ் பாத யாத்திரைகள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சு கடைசியில் இன்றைக்கி அது பிரம்மாண்டமான ஒரு இடமாயிடுச்சு. ஸோ இங்கே வந்து அந்த ஓமுங்கிற மந்திரத்தை பார்த்து நாம் இப்போ அந்த இயற்கையாக உருவாகிற இடத்த நான் வர வெளிலே உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இப்போ அங்கனுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கோயிலுக்கு போய் பார்க்க போகிறோம். அது பார்த்து முடிச்சுட்டு வந்த பிறகு பயங்கரமான அற்புதம் இருக்குது, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அது என்னென்னு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது நடந்துச்சுன்னா நம்ம எல்லோரும் சந்தோஷப்படுற மாதிரி ஃபியூச்சரில் அமைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம்.
இதுதான் அந்த ஓம் பர்வதம் வியூ பாயிண்ட். நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தது இந்த இடத்த பாக்குறதுக்காண்டி தான். இந்த இடத்துல இருந்து நின்று பார்த்தா ஓமுங்கிற அந்த மந்திரம் ரொம்ப அழகா மவுண்டன்ஸ்ல தெரியும். 90களில் பாத்திர யாத்திரை ஒருத்தர் வந்து இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது தான் ஓமுங்கிற அந்த மந்திரம் மலைகள்ல தெரியறத கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. தார்ச்சுலாலேருந்து 100 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி பல பேர் வந்து இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கவனிச்ச இந்திய அரசாங்கம் டூரிஸ்ட்டை வந்து மேம்படுத்தணும், அதுபோக பக்தர்களுடைய இங்கே வரக்கூடிய சிவபக்தர்களுடைய வருகையும் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காண்டி ரோடு போட்டு பயங்கரமா வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இனிமே போக போக இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க பார்க்கலாம். அவ்வளோ தூரம் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே இந்த இடத்துல இந்த வியூவை பார்க்கறதுக்காண்டி தான். இப்போதான் சின்னதாக கோயில் மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து இந்த இடத்துல தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடம் ஃபுல்லாமே பயங்கர காத்து, எங்களால வீடியோ எடுக்கவே முடியல. ஆனால் அங்கனுக்குள்ளேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கலாம். அந்த இடத்த விட்டு வர நமக்கு மனசே வராது. கொஞ்ச நேரம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டோம். பாய் ஓம் பர்வதம், பாய் பாய். நாங்கள் போயிட்டு வரோம். அடுத்த வருஷம் வருவோம். முடிஞ்சால் இந்த வருஷம் எண்டிங்லேயே வருவோம், பார்ப்போம். நண்பர்களே, வீடியோ அப்படியே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னென்னா ஒரு சின்ன தகவல் தான். அந்த குட் நியூஸ் வந்து போக போக வந்து நடக்கும். என்னென்னா இந்த பாதைகள் இருக்கு இல்லையா, இங்கிட்டு போகிற பாதைகள் லிபு லேக் பாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போக முடியாது. இந்த இடத்த நான் நிற்கிற இடத்த தாண்டி வந்து உள்ளே போகக்கூடாது. இப்போ பர்மிஷன் கிடையாது, அனுமதி கிடையாது. ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு வேளை பர்மிஷன் வரலாம் அப்படிமா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் மக்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் சொல்கிறாங்க. ஏன்னா இதை தாண்டி போய் அப்படி என்ன தாண்டா உள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கைலாய மானசரோவருடைய வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம இங்கேருந்தே கைலாய மானசரோவரை பார்க்கலாம். வெறுங்கண்ணில் பார்க்க முடியாது, டெலஸ்கோப் வச்சு 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஸோ கைலாய மானசரோவரை பார்க்கலாம். மானசரோவர் ரிவரை பார்க்க முடியாது. அப்புறம் அந்த ராட்சச ரிவர்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் பார்க்க முடியாது. ராவணன் உருவாக்குற ரிவர்னு சொல்லுவாங்க அந்த ராட்சச ரிவரை. பக்கத்தில் இருக்கிறது மானசரோவர். இது ரெண்டும் வந்து கீழே இருக்கும். நம்ம இப்படி பார்க்கும்போது மலைகள் இருக்கும் இல்லையா, அந்த மலைகள்லாம் வந்து தடுத்துரும். லாஸ்ட்டாக இருக்கிற அந்த கைலாய மானசரோவர் மலையோடைய சின்ன வியூ பாயிண்ட் மட்டும் தெரியும். ஸோ பார்த்துட்டு நம்ம அப்படியே தரிசனம் பண்ணலாம். பட் அது இன்னும் ஓப்பன் பண்ணல, ஃப்யூச்சரில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பாதைகளில் ஒரு நாள் நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு நாள் வரும். அது வரைக்கும் பொறுமை காத்து வெயிட் பண்ணி இருப்போம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த பாதைகளில் ஒரு தடவை நின்று தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி தான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டுங்க இந்த இடத்துல நிற்கிறதுங்கிறது. ஏன்னா நம்ம கைலாய மலை, சிவன் வாழக்கூடிய ஒரு மலை. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, நாளைக்கு பார்க்க போகிறோம். ஆதி கைலாய மலை வந்து சிவன் இருக்கக்கூடிய மிரர் ஆஃப் ஆதி, அதாவது கைலாஷோடைய மிரர்னு சொல்கிறாங்க. மிரர்னால் கண்ணாடி மாதிரி, அந்த மலையோடைய கண்ணாடி மாதிரி. ஸோ இங்கேயும் சிவன் வருவாருன்னு மாதிரி சொல்கிறாங்க. நிறைய தேரிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த பாதையில் நம்ம போகலை. நம்ம இப்போ ஓம் பர்வதம் பார்த்துட்டு திரும்பி போக போகிறோம். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? வெயிட் பண்ணுவோம் என்னைக்கு அந்த நாள் வருதுன்னு. We are fighting for Adi Kailash Yatra. நம்பிக்கை ஆயுதம் என்றே போராடும் போது ஊழாவுமே பின்னே ஓடும். நான்
இது வரைக்கும் பல சிவன் இருக்கக்கூடிய மலைகளுக்கு போயிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அனுபவம். தமிழ்நாட்டில், மகாராஷ்டிராவில், குஜராத்தில், கர்நாடகாவில், ஜம்மு காஷ்மீரில், உத்தரகாண்டில் எந்த இடத்தையுமே நான் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் அது எல்லாத்தையும் விட இந்த இடம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம். ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் நான் வந்து நிற்கிறதுல ஒரு பெரும் பங்கு உங்ககிட்டயும் இருக்கு. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். 5 கைலாய மலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. மணிமகேஷ் கைலாஷ், ஸ்ரீகண்ட் கைலாஷ், கின்னூர் கைலாஷ், இப்போ நம்ம இருக்கிற ஆதி கைலாஷ். 4 கைலாசத்தை சொல்லிட்டேன். ஒன்னே நான் சொல்லாத கைலாஷ் தான் மானசரோவர் கைலாஷ். இந்த இடத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஏன்னா அது திபெத்துக்குள்ள இருக்கு, நம்ம நாட்டோடைய எல்லைக்குள்ள அது இல்ல. இந்த மத்த 4 கைலாஷ் சொன்ன பாத்தீங்களா, அந்த 4 கைலாஷுமே வந்து நம்ம இந்தியாக்குள்ள தான் இருக்கு. ஆனா இந்த 4 கைலாஷ்ல போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற 2வது இடத்தை பிடிச்ச ஆதி கைலாஷுக்கு நம்ம இப்ப வந்துட்டோம். மொதல் இடம் வந்து கின்னூர் கைலாஷ். அந்த இடத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அடுத்த வருஷம் கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல இருப்போம். 5வதா இருக்கிற அந்த மானசரோவர் கைலாஷ் வந்து கஷ்டம் தான். பட் ஆனா இப்ப அனுமதியே இல்ல, அந்த இடத்துக்கு போறதுக்கு அனுமதியே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஒத்துமையே இல்ல. அது போக இந்தியாக்குள்ள அந்த மானசரோவர் கைலாஷ் கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப யாரையுமே போக விடுறது கிடையாது. ஒரு இந்தியனா எனக்கு அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்னு ஆசை. ஆனா வந்து தடைகள் எப்படி இருந்தாலும் அது உடச்செறிஞ்சிட்டு போறதுதான் என்னோட பழக்கமே. நான் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் தாங்கிப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் அந்த மானசரோவர் கைலாஷ் போறதுக்கு நமக்கு ஒரு அனுமதி கிடைக்கும், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டா கண்டிப்பா நான் அந்த இடத்துல இருப்பேன். இது ஏன் நான் இப்பவே சொல்றேன்னா, ஓம் பர்வத் வந்திருக்கோம் இல்லையா இந்த வியூ பாயிண்ட்டுக்கு, இந்த இடத்துல இருந்து பக்கத்துல தான் அந்த மானசரோவர் கைலாஷ் இருக்கு. அதாவது இன்னைக்கும் சிவன் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுற, நம்ம இந்துக்கள் எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு இடமா இன்னமும் அந்த இடம் இருக்கு. ஆதி கைலாயத்தை நாளைக்கு நீங்க பாப்பீங்க. ஏன்னா அடுத்த நாளே நாங்க ஆதி கைலாயம் போறோம். ஆனா இந்த மானசரோவர் கைலாஷ் நம்ம பார்க்கணும்னா அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுத்தே ஆகணும். அது போக ஈசன் அருளும் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அந்த இடத்துக்கே கிட்ட போக முடியும். இந்த இடத்துல இருந்து இப்ப ரோடு எல்லாம் போட்டுட்டாங்க, லிபுலேக் பாஸ்ன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன் இல்லையா, அந்த ரோடு தான். இந்த ரோடு வழியா போனோம்னா ஒரு 5 கிலோமீட்டர்ல ஒரு வியூ பாயிண்ட் வருதா, அங்க இருந்து நம்ம மானசரோவர் கைலாஷையே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல சோகமான விஷயம், நாங்க போனப்ப அந்த இடத்துல அலோவ் பண்ணவே இல்லை. நாங்க போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு தெரிஞ்ச ப்ரோ ஒருத்தர், நான் பார்த்துட்டேன் ப்ரோ அலோவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சார் கொஞ்சம் லேட்டா போயிருக்கலாமோ, போயிருந்தா மானசரோவர் கைலாஷையே நம்ம பார்த்துருக்கலாமே அப்படின்னு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப போனீங்கன்னா அதை பார்க்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோ பார்த்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ தான் இதெல்லாம். வந்து எனக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நீங்கள் உங்களுக்கு நான் வீடியோக்காண்டி அப்படி இப்படி காமிச்சிருந்தாலும் உண்மையிலே பயங்கர கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த வியூவில் போய் நின்று அந்த மானசரோவர் கைலாஷை பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஒரு பெரிய மன வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து அது மிஸ் ஆயிடுச்சு, இந்த நியூஸ் வந்து நமக்கு தெரியாமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வருத்தம் ஆயிடுச்சு. நான் சின்ன வயசுல இருந்து எங்கள் சார் ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி, உனக்கு ஒரு விஷயம் இங்கே நடக்கலை, ஒரு வேலை உனக்கு கரெக்டாக நடக்கலைன்னா இன்னொரு நாள் அது பயங்கர சிறப்பாக நடக்க போகுதுன்னு நினச்சிக்கோ. இப்படி நான் நினச்சிக்கிட்டு என்ன நானே மனசை தேத்திக்கிட்டேன். ஒரு நாள் கண்டிப்பா நம்ம மானசரோவர் கைலாஷ்ல இருப்போம். அப்ப இன்னைக்கு பேசின இந்த வீடியோ நான் கண்டிப்பா போட்டு காட்டுவேன். ஓம் பருவத்தை பார்த்துட்டோங்கிற ஹாப்பியோட நாங்க மனசை தேத்திக்கிட்டு வண்டி எடுத்துட்டு நேரா குஞ்சிக்கு வந்தோம். குஞ்சிக்கு வந்து இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு நம்ம ஆதி கைலாயம் போறோம். கடிக்குது அவருக்கு, இப்பதான் பல்லு முளைக்குதான் கடிச்சு விளையாடுறாரு. என்ன பிஸ்கெட் வாங்கி கொடுத்து மதியம் நல்லா இயற்கையாவே இதுக்கு பஞ்சு மாதிரி, நல்லா இயற்கையாவே நல்லா பஞ்சு மாதிரி தோலை கொடுத்துருக்காங்கடா. குளிர் நல்லா தாங்கிக்கிறாப்புல. நமக்காவது சொட்டர்லாம் போடணும். நல்ல வேலை ஆடா பறக்கல. ஆடா பறந்தா மனுஷன் தோலை உரிச்சிருப்பான். இவர் கடிக்கிறாப்புல, தோலை உரிச்சு சொட்டரா போட்டிருப்பான். பட் வந்து இது தூக்கிட்டு போயிடலாமா, இங்க உள்ளவங்க நம்மள சாப்பிடுச்சாங்க. நாங்க வளர்த்தப்ப நீ தீர்ப்பு கடிக்க விடாத, அது கடிச்சிரும். கடிச்சு வச்சேன்னு வச்சுக்கோ. பெருசெல்லாம் கடிக்கிறேன். அது பல்லு நல்லா வளருதா, சிக்கன் கிக்கன் சாப்பிடணும் போல. சங்கு கடிச்சுட்டு போய் இன்னும் டிராவல் பண்ணணும். ஓகே 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 ஓகே. அவர் நம்ம 2 பேரும் விளையாடுறது தான் போட்டோ எடுக்கிறாரு. நீ கடிச்சு என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணிடுவேன், வாயை சேர்த்து மூடி வச்சிருவேன். ரப்பர் போட்டு விட்டுருவாங்க, கையை அரெஸ்ட் பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவேன், முடங்குறாங்க. கொஞ்சமாவது வாழ்க்கையில பயம் இருக்கணும் சார்.
ஆதி கைலாயம்னா என்ன, அந்த இடத்துக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, மொத்தம் எத்தனை கைலாய மலைகள் இருக்கு, அங்க போகணும்னா எப்படி போகணும், இது எல்லாத்தையும் தாண்டி ஆதி கைலாய மலையை நம்ம தொட்டுட்டே வந்துட்டோம். ஆமா நண்பர்களே, அடுத்த வீடியோல நிறைய சர்ப்ரைசஸ் காத்திருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷனும் உங்களுக்காண்டி காத்திருக்கு. சீக்கிரமே அந்த வீடியோட நான் உங்களை பார்க்க வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. பை பாய். அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரா? கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன்